உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆடி மாதங்கிறது ஒரு இருக்கிறதுலே இந்த 12 மாதங்களில் ஆடி மாதம் தான் ஒரு சிறப்பான மாதம். இப்போ ஆடி மாதத்து சூனிய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வம் சேரணும், நகைகள் வாங்கினா அது பன்மடங்காக பெருகும் அப்படின்னு இந்த ஆடிப்பெருக்கப்போ முக்கியமாக நகைகள் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 1 கிராம் வெள்ளியாக இருந்தாலும் சரி, அது எத்தனை கிராம் உங்களால் வாங்குற உங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி வெள்ளி ஒரு காயினை வாங்கிட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சுருங்க. வெள்ளியை வாங்கிட்டு நீங்கள் தங்கத்தை வாங்கிட்டு கொண்டு வந்து பாருங்கள். நீங்கள் வெள்ளியை கொண்டு வந்து வச்சுருங்க. வெள்ளி இருக்கிற இடத்துல இருந்தாலும் இருந்தே தீர்வார் இவர். கடன் வாங்காம நான் எனக்கு பிடிச்ச பொருளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது தாந்திரிகமாக இல்லை மாந்திரிகமாக ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார்? விரலி மஞ்சளை வாங்கிட்டு வந்து உங்களோட சாமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நான் வீட்டில இருந்தே தர்ப்பணம் கொடுக்கலாமா, சரியாக அதை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாரியூர் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்கு. இப்போ இந்த ஊரில் என்னன்னா ராவணன் மாரிச்சனை வதம் செய்த இடம், மோட்சம் கொடுத்த இடம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிகர் வாராகி சித்தர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வராகி ஆசிப்படைமாகட்டும். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் மாந்திரிகம் ரிலேட்டடாகவும் ஆன்மீகம் ரிலேட்டடாகவும் நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுப காரியங்களும் நடக்காது, பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆடி 18 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாளாக எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் சேரணும், அது பன்மடங்காக பெருகணும் அப்படிங்கிறதுக்காக, முக்கியமாக செல்வம் சேரணும், நகைகள் வாங்கினா அது பன்மடங்காக பெருகும் அப்படின்னு இந்த ஆடிப்பெருக்கப்போ முக்கியமாக நகைகள் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த நகைகள் நம்ம வாங்குறதோட மட்டும் இல்லாமல் அந்த நகை நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் யோசிக்கிறாங்க இல்லையா? ஒரு சிலர் நகைகள் வாங்குவாங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை ஒன்று விற்க வேண்டியதாக இருக்கும், இல்லை அடகுக்கு போகிற நிலைமை சிலருக்கு ஏற்படும். ஆனால் இந்த நகை, நான் இந்த ஆடிப்பெருக்கில் நான் நகை வாங்குறேன்னா அந்த நகை எனக்கு பன்மடங்காக பெருகிறதோட இந்த வாங்கின நகை எனக்கு நிலைச்சாது இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? முதல்ல நீங்கள் ஆடி மாதத்துக்கு இப்போ ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு உண்டான கேள்வி எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்க. சரி, ஓகே. இப்போ நேரடியாக நம்ம விஷயத்துக்குள்ள வரலாம். இப்போ இந்த எடுத்தோடனே ஆடி மாதம் சுப காரியங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்படி கிடையாது. ஒரு தவறான ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க. ஆடி மாதங்கிறது ஒரு இருக்கிறதுலே இந்த 12 மாதங்களில் ஆடி மாதம் தான் ஒரு சிறப்பான மாதம். இப்போ ஆடி மாதத்து சூனிய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பீடை மாதம் அப்படின்னு இதெல்லாம் வழக்கத்தில் இருக்குது. இப்போ ஆடி மாதம் மட்டும் கிடையாது. ஆடி மாதம், மார்கழி மாதம், சித்திரை மாதம், இது 3 மாதமே சூனிய மாதம், இந்த பீடை மாதம். அந்த பீடைக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். இப்போது சூனியம்னா என்ன? சூனியம்னா ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமை. ஒன்றும் இல்லாததுக்கு பேர் தான் சூனியம். ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல இருந்து, ஒன்றும் இல்லாத இந்த அண்டத்துல இருந்து தான் இந்த உலகமே உருவானது. இப்போ ஒன்றும் இல்லாததுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தாத்பரியம் தான் இருக்குது. சூனியம்னா அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இந்த சூனியங்கிற பேர் அது தவறுதலாக இங்கே பேசப்பட்டு அதை வழக்காடு மொழியாக பேசப்பட்டிருக்கு. அது போல் பார்த்தீங்கன்னாக்கா பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீடை கிடையாது, அதுக்கு பேர் பீடை கிடையாது. என்ன விளக்கம் அதை சொன்னால் நான் மேலோட்டமாக அதை சொல்லிடுவேன். இப்போது பீடை மாதம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கு. என்னென்னா பீடை மாதம், அது பீடை கிடையாது. அந்த பீடை மாதங்கிறது என்னென்னா, அதாவது ஆடி மாதத்தில் பீடத்தில் நிறுத்தி, அதாவது நம் மனதில் நிறுத்தி, நீ வணங்கும் அம்மனையும், நீ வணங்கும் குலதெய்வத்தையும், நீ வணங்கும் இஷ்ட தெய்வத்தையும் உன்னோட பீடத்தில், அதாவது மனதில் நிறுத்தி வணங்கு. இந்த மாதத்தில் வணங்கு, உனக்கு உண்டான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதா அதோட தாத்பரிதமே. அது தெரியாமல் இங்கே பல பேர் பீடை மாதம், பீடங்கிறது வேற, பீடைங்கிறது வேற. இப்போ பலருக்கும் என்னன்னா, அந்த ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவங்களோட எண்ணம் என்னவா இருக்கும், அது பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு தேவையாக இருக்கும், நகைங்கிற ஒரு விஷயம் தான். நம்ம 1 கிராம் நகையாவது நம்மக்கிட்ட இருக்கணும், இல்லை ஒரு குண்டுமணி நகையாவது நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத பல பெண்களோட ஆசை, கனவு. இப்போ இவங்க என்னதான் மெனக்கெட்டு அந்த நகையை வாங்கி வச்சாலும்
ஒன்று அவங்க வீட்டு தேவைக்கோ இல்லை குடும்ப சூழ்நிலையாவோ மற்ற வைத்திய செலவுக்கோ எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு அடமானம் வைக்கிற மாதிரி சூழ்நிலையாகி போயிடுது. இப்போது இந்த மாதிரியான சூழ்நிலை, நான் வாங்குற தங்கம் எனக்கு நிலைக்கணும், அது பல்மடங்காக பெருகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆடியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதங்கிறது பெருக்கத்துக்கு உண்டான ஒரு மாதம். அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ என்ன மாதிரியான அதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாக்க அதுக்கு உண்டான கிடைக்கும், அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆடி மாதத்தில் நீங்கள் ஆடி 18 அன்னைக்கு நீங்கள் அந்த ஒரு காரியத்தை செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஆடி வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யலாம். இதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன்னா, இப்போ இந்த பெண்கள் வந்து நகையே எனக்கு சேர மாட்டேங்குது, நான் வாங்குற நகை அடமானத்துக்கு போகுதுங்கிறாங்க இல்லையா? இப்போ அவங்க அந்த மாதிரி இனிமேல் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்கு என்ன ஒரு விஷயம் செய்யலான்னா, நீங்கள் தங்க நகைக்கு யார் அது அதிபதியாக வந்து தங்கத்துக்கான கிரகக்காரன் யாருன்னு பார்த்தாக்கா குரு. வெள்ளிக்கான கிரகக்காரன் யாருன்னு பார்த்தாக்கா சுக்கிரன். இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வெள்ளி இருக்கிற இடத்துல சுக்கிரன் இருக்கிற இடத்துல இந்த தேடி வந்துடுவான், அதாவது குரு தேடி வந்துடும். இப்போ வெள்ளி இருக்கிற இடத்துல இது ஒரு தாத்பரியமான ஒரு தாந்திரிகமான ஒரு வழின்னு வச்சுங்களேன். இப்போ வெள்ளி எங்கே இருக்கோ அந்த இடத்துல தங்கம் தேடி வர ஆரம்பிச்சிடும். இது வந்து உள்நோக்கி நம்ம போனால் நிறைய விஷயங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது. இது ஈஸியாக நான் போகிற பக்கம் நான் அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் வெள்ளி இருக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அந்த குரு பகவானவன் இந்த இடத்துக்கு வந்துடுவான். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, வியாழக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, நீங்கள் நகை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது குண்டுமணி நகையாக இருக்கட்டும், 1 கிராமாக இருக்கட்டும், 100 பவுனாக இருக்கட்டும், அது என்னவோ இருக்கட்டும். நீங்கள் எனக்கு நகையே கையில் நிற்க மாட்டேங்குது, இல்லை நான் நகை வாங்குறேன், நான் மேலும் மேலும் நான் சேர்க்கணும், இந்த மாதத்துலேருந்து இனிமேல் நான் சேர்க்க ஆரம்பிக்கணும். ஒரு வருஷத்துக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நகை சேர்க்கறது தானே ஒரு பெரிய விஷயமா. நீங்கள் மற்ற மாதங்களில் விட ஆடி மாதத்தில் இப்போ நான் சொல்கிற விஷயத்த பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 1 கிராம் வெள்ளியாக இருந்தாலும் சரி, அது எத்தனை கிராம் உங்களால் வாங்குற உங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி வெள்ளி ஒரு காயினை வாங்கிட்டு கொண்டு வந்து வீட்டில் வந்து வச்சுருங்க. உங்களோட குலதெய்வத்துலேயும் இஷ்ட தெய்வத்துலேயும் விநாயகர்கிட்ட நீங்கள் அதை வச்சுருங்க. நீங்கள் வச்சுட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை போய் நீங்கள் தங்கம் வாங்கணுங்கிறது நீங்கள் முதல்ல வாங்கணும். இல்லை நீங்கள் எனக்கு நேரங்காலங்கள் விரைவமாகுது அப்படின்னாக்கா நீங்கள் முதல்ல வாங்குறது பில் போட்டு வாங்குறது எதுன்னு கேட்டாக்கா வெள்ளியை வாங்க. வெள்ளியை வாங்கிட்டு நீங்கள் தங்கத்தை வாங்கிட்டு கொண்டு வந்து பாருங்கள். நீங்கள் வெள்ளியை கொண்டு வந்து வச்சுருங்க. வெள்ளி இருக்கிற இடத்துல இருந்தாலும் இருந்தே தீர்வார் இவர் வந்து. ஆனால் அந்த குருவுக்கு எனக்கு எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எனக்கு குரு பவனை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்று கருத்துலாம் இருக்குது. இந்த ஆள் வந்து எங்கே இருக்காரோ சுக்கிரன் இருக்காரோ அந்த இடத்துல வந்து கெடுக்கிறவர்கள் இல்லை கொடுக்குறவங்க வந்துடுவான். அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறது, வெள்ளியை நீங்கள் வாங்கி வைங்க, சுக்கிரன் இருக்கிற இடத்துல குரு அந்த ஆள் வந்துடுவார். அப்போ நமக்கு இது ஒரு ஈஸியான வழி இல்லையா? வெள்ளி இருக்கிற இடத்துல தங்கம் வந்து குவிய ஆரம்பிக்கும், சேர ஆரம்பிக்கும், பல்மடங்கு இதாகும். இது பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு நான் சொல்கிற ஒரு சூட்சமான ஒரு விஷயம். இதை பயன்படுத்துங்க. ஒன்று ஆடி 18 அன்னைக்கு நீங்கள் பண்ணுங்கள். இல்லை ஆடி 18 அன்னைக்கு முன்னாள் ஆடி பண்ணாங்களான்னு இந்த இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு முதல் நாள் போய் வெள்ளி வாங்கிடுங்க. இல்லைன்னா நீங்கள் வாங்கும் முதல் பொருளே வெள்ளியாக இருக்கட்டும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஆடி 18க்கு நான் கண்டிப்பாக வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருத்தவங்க தங்கத்தில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, எனக்கு தங்கம் தேவை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நான் வந்து ஒரு வீடாக வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு ஒரு இடம் தேவைப்படுது, ஸோ இந்த நாள் ஆடி 18 நான் ஒரு இடம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கையில் காசு இல்லாமல் கூட இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கும். என்கிட்ட காசு இல்லை, ஆனால் இந்த ஆடி 18க்கு நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், இல்லை ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. இந்த நேரத்தில் கடன் வாங்கியாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடலாம் அப்படின்னு. கடன் வாங்காமல் நான் எனக்கு பிடிச்ச பொருளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது தாந்திரிகமாக இல்லை மாந்திரிகமாக ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார்? இப்போ பொதுவாக இப்போ தான் ஆடி மாதத்தில் இப்போ மற்ற விஷயத்த செல்வம் குலைக்கிறக்கான சரி, அது அடிப்படை தேவை என்ன? இப்போ இருக்கிறவனுக்கு நம்ம சொல்கிறோம், இல்லாதவனுக்கு என்ன பண்ணலாம்? இல்லாதவன் இருக்கிறவன் இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு சுருக்கமான சிம்பிளான ஒரு வழி தான். இப்போது நீங்கள் பல ஆயிரம் பல லட்சம்லாம் இதுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டியது இல்லை. நீங்கள் இந்த விஷயத்துக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே வரணும். நான் ஆடி மாதம் எனக்கு ஒரு மாற்றத்துக்கான மாதமாக இருக்கணும், அப்படின்னு என்னோடய வாழ்க்கையில் திருப்பமாக இருக்கணும்னா வெள்ளிக்கிழமை காலையில், அதாவது ஆடி பெருக்கு அன்னைக்கும் இதை பண்ணலாம். ஆடி பெருக்கு அன்னைக்கு பண்ணுறது சிறப்பு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் பக்கத்தில் இருக்க ஆலயத்துலேயும் போய் வணங்கிட்டு என்ன பண்ணிங்கன்னா, முதல்ல வீட்டுக்கு அதாவது ஆடி பெருக்கு அன்னைக்கு இதை செய்ய வேண்டிய முதல் காரியம், ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய முதல் காரியம் இதுதான். அப்படி இல்லைனாலும் ஆடி வெள்ளிக்கிழமை செய்யலாம். முதல்ல உப்பும் விரலி மஞ்சளும் நீங்கள் இது வந்து வீட்டுக்கான மங்களக்காரங்க, இது வீட்டுக்கான ஒரு விஷயம். ஏதோ உப்புனா நம்ம அந்த கம்பெனி இதெல்லாம் உப்பெல்லாம் கல் உப்பு வாங்க வேண்டாம்.
நம்ம தூத்துக்குடியில இருந்தோ ராமேஸ்வரத்துல இருந்தோ மற்ற இந்த மாவட்டங்கள்ல இருந்து லோக்கல் கல் உப்பு இருக்கும். அதுல ஒரிஜினல் அதோட பவர் இருக்கும். அதுக்காண்டி நான் அதை சொல்றேன். நீங்க உணவுக்கு பயன்படுத்துறது நீங்க அதை வேற வாங்கிக்கிங்க. நான் மற்ற இதுக்கெல்லாம் நான் நிறைய மாடிஃபை பண்ணி அதெல்லாம் நான் அந்த இதுக்குள்ள வரல. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா சில அண்ணாச்சி கடை முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய அந்த சாக்கு முடியல கட்டி போட்டிருக்கு. அதுல இருக்க பவர் வேற எதுலயும் இருக்காது. அது பல பேருக்கு அது தெரியல. அந்த கல்லுப்பு அது 1 கிலோவே 10 ரூபா தான். இப்ப விரலி மஞ்சள் உங்களுக்கு சக்தி தகுந்த மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு கூட விரலி மஞ்சளை வாங்க, மஞ்சள் தூள் வேண்டாம். விரலி மஞ்சளை வாங்கிட்டு வந்து உங்களோட சாமி படத்துக்கு முன்னாடி நீங்க வச்சு வழிபாடு செய்யுங்க. அதுக்கு தினமும் நீங்க தூதுங்கட காட்டுங்க. இது ரெண்டும் பணத்தை ஈர்க்கும் உண்டான ஒரு உள்ள ஒரு சக்தி உள்ள ஒரு பொருள். இப்போ இது கூட இன்னும் எனக்கு கொஞ்சம் என்னால் ஒரு 500 1000 செலவு பண்ண முடியும்னா ஒரு வெள்ளி காயின் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான பணத்தை ஈர்க்கிறதுக்கு உண்டான ஒரு சில இது நம்ம ஆடி மாதம் செய்ய வேண்டிய முதல் வாங்க வேண்டிய பொருள். ஆடி 18 அன்னைக்கும் சரி, இந்த ஆடி வெள்ளிக்கிழமையும் சரி, இதை செய்யுங்க. வாழ்க்கையில் சிறப்பான ஒரு வசதி வாய்ப்புகளை அடையலாம். இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நான் வீட்டில இருந்தே தர்ப்பணம் கொடுக்கலாமா, சரியாக அதை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? அதாவது நம்ம முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்கணும், மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ராமேஸ்வரமோ மற்ற தேவிப்பட்டினமோ இந்த மாதிரியான திருச்செந்தூரம் இந்த மாதிரி இடத்துல போய் அவங்களுக்கு உண்டான கர்ம காரியங்களை செஞ்சுட்டு வராங்க. இப்போ இதை தவிர நம்ம வேறு என்ன பண்ணலாம்? இப்போ இங்கே இருக்கிற சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உருவானதான்னு கேட்டால் உருவானது கிடையாது. உருவாக்கப்பட்டது. சித்தர்கள் கொடுத்த நூட்களும் அந்த பாடல்கள் மட்டும்தான் இங்கே உருவான ஒன்று. மற்றது எல்லாமே உருவாக்கப்பட்டது நம்மளோட தேவைக்காகவும் நம்மளோட வழிகாட்டுதலுக்காக அதெல்லாம் பண்ணப்பட்டது. இப்போது என்னால் ராமேஸ்வரத்தை தவிர்த்து எனக்கு இப்போ அங்கே ஒரு சிலருக்கு ஒரு சில இடம் பிடிக்கும், ஒரு சிலது பிடிக்காமல் இருக்கும். ஒவ்வொருத்தரோட எண்ணங்கள் ஒரு மாதிரி இருக்கும். சரி, இப்போது எனக்கு அதை தவிர்த்து ஒரு நல்ல ஒரு இடம் சொல்லுங்கள். நான் அங்கே போனால் நான் என்னோட முன்னோர்களுக்கு நான் வணங்குற என்னோட பெற்றோர் அவங்க இறந்தவங்க அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு அவங்களுக்கு ஆத்ம திருப்தியாக ஒரு விஷயத்தை நான் செஞ்சுட்டு வரணும். நான் கடலில் நீராடிட்டு புனித நீராடிட்டு அவங்களுக்கு உண்டான படைகளையும் நான் இது பண்ணிவிட்டு நான் ஒரு இறை வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தாக்கா, நீங்கள் ஒன்று நான் தேவிப்பட்டினம் சொல்லுவேன். இல்லை அது என்னென்னமும் எனக்கு ஒரு அந்த மோட்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு இதை சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாரியூர் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது. இப்போ இந்த ஊரில் என்னென்னா ராவணன் மாரிச்சனை வதம் செய்த இடம், மோட்சம் கொடுத்த இடம். அது ஒரு முக்கியமான ஸ்தலம். இது பல பேருக்கு இங்கே தெரியாமல் இருக்கும். அதாவது அந்த இடமே இதுதான். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மாதிரி பீச்சில் கிடையாது. அங்கே கடற்கரை இயற்கையாக அங்கே போனால் தான் ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சா தானே நமக்கு தெரியும். நம்ம பேச்சு வழக்கில் பேசுகிற விட அதை போய் பார்த்தாக்க போனாக்கா அங்கேருந்து வரவே மனம் இருக்காது. அப்படியான ஒரு இடம் இப்போ நான் சொல்கிறது. இந்த மாரியூருங்கிற இடத்துல கடலில் போய் நீங்கள் நீராடுங்க. உங்கள் முன்னோர்கள் நினச்சி நீங்கள் யாருக்கு காரியமாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நினச்சி கடலில் நீராடிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் மற்ற விஷயங்கள் நீங்கள் வேறு அதுக்கு சார்ந்து இருக்கிறவங்களாம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இல்லை அதுக்கு நான் வர விஷயங்களை நான் அதை சொல்கிறேன். நீங்கள் அங்கே கடலில் நீராடிட்டு நீங்கள் அங்கேயே பக்கத்தில் பூவேந்திநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லி பூவேந்திநாதர் ஆலயம் அங்கே இருக்குது. அங்கே பச்சை வள்ளியை நாயகி அந்த அம்மையார் 2 பேருமே அவங்க சுயம்புல வந்தவங்க. சரிங்களா? இவங்கள போய் நீங்கள் வணங்குங்க. அதாவது கடலில் மாரியூர் கடலில் போய் நீராடிட்டு அவங்களுக்கு உண்டான கர்ம காரியங்களை செஞ்சுட்டு நேரம் வந்து பூவேந்திநாதரில் அவரை வணங்கிட்டு அந்த அம்மையாரை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. அங்கே இந்த இடம் என்னென்னா ஒரு மோட்சத்துக்கு உண்டான விழிவுகளுக்கு உண்டான இடம். இந்த இடத்துல நீங்கள் வணங்கிட்டு வாங்க. அவங்களுக்கு உண்டான மோட்சத்துக்கு உண்டான வழி பிறக்கும். அவங்களுக்கு உண்டான அந்த காரியங்கள் உடனே போய் கிடைக்கும். இறந்தவர்களோட ஆசை உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். அமாவாசையில் வந்து நான் பிண்டம் வைக்கிறேன், ஆனால் எங்கள் வீட்டில் வந்து காக்கா வந்து சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து முன்னோர்களுடைய சாபம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கா சார்? இல்லை, அது கர்ம வினை தான். அதாவது வந்து அது இப்போ அதுலேயும் ஒரு விஷயம் பேசுகிறேன். நான் மற்றவங்க கருத்தை விட நம்ம அந்த ஒரு கருத்தில் நான் மாற்று கருத்து உடைவேன். அதனால் ஒரு சிலருக்கு கோபதாபங்கள் இருக்கும். இப்போ என்ன விஷயம்னா, இந்த நான் சாப்பாடு வச்சேன், நான் இது படையில் அவ்வளோ செலவு பண்ணி நான் போட்டேன், ஆனால் காக்கை வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருக்கு எடுக்காமல் இருக்கும்? ஒரு சிலர் அது கர்ம வினை ஊழ்வினை சார்ந்தது ஒரு சிலது இருக்கும். ஒரு சிலருக்கு நம்ம காக்கை வந்து எடுக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு கோபதாபங்கள் இருக்கும். இங்கே என்ன பிரச்சனைனா, நம்ம பெற்றவங்க உயிரோடு இருக்கும்போது
அவங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கொடுக்க மாட்டான், அவங்களுக்கு சோறு போட மாட்டான், அவனை கொண்டே அனாத ஆசிரமத்துலேயும் எங்கேயோ கொண்டே போட்டிருப்பான். படாத பாடுபடுத்தி அவங்களுக்கு ஒரு நோய்க்கு உண்டான இந்த உலகத்தை காட்டியவங்க அவங்க தான். அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு எந்த ஒரு விஷயமுமே செய்ய மாட்டான். சொத்தை பிடிங்கிருப்பான், அவங்க வயிற்றுல அடிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு வேளை சோறு போடாமல் இந்த மாமியார் குடும்பம், மருமக குடும்பம், அப்புறம் இது எல்லா குடும்பையும் சேர்த்து யாருன்னா இந்த பெத்தவளை தான் அனுபவிச்சுட்டு இருப்பான். இத்தனையுமே அனுபவிச்சுட்டு அந்த அவங்க செத்ததுக்கப்புறம் அந்த சுடுகாட்டில் அவங்க கொண்டே புதைக்கும் போது பாலும் தேனும் பாயாசம் அத்தனையும் ஊற்றுவான். இது இருக்கும் போது இதை ஊற்றிருந்தா அந்த பெற்றவங்க ஒரு குறிப்பிட்ட காலமாவது நல்லபடியாக வாழ்ந்திருப்பாங்க. நீ கடவுள் 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 நீ ஊரெல்லாம் போய் தேடி எனக்கு கடவுளா நம்ம க்யூவில் நின்று டிக்கெட் எடுத்து போய் தரிசனம் பண்ணி இங்கெல்லாம் எங்கேயும் கடவுள் கிடையாது. முதல்ல கடவுள் யாருன்னா உன் பெற்றவங்க தான். உன்னையே இந்த உலகத்தை காட்டணும். இவங்க இல்லைன்னா உனக்கு கடவுளுங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் போகும். முதல்ல இருக்கும் போது அவங்களுக்கு இந்த விஷயத்தை செய்யாதவனுக்கு தான் இந்த மாதிரி நம்ம சாதம் எடுக்கலை, நம்ம சாப்பிடலை அப்படிங்கிற மாதிரி. சரி, இன்னும் எடுக்காதுக்கு வேற என்ன காரணம்? சரி, இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தவனுக்கு அந்த எடுக்கலையே அப்படின்னு பார்த்தாக்கா அவனோட குலதெய்வம் ஏதாவது கட்டுப்பட்டு இருக்கணும், இல்லைன்னா அங்கே வேற ஒரு அமானுஷ்யங்கள் இல்லைன்னா ஒரு கெட்ட சக்திகள் அவன் சார்ந்து ஏதாவது இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று அங்கே குலதெய்வம் கட்டப்பட்டு இருக்கணும், இல்லைன்னா அவன் வீட்டை சுற்றி ஏதாவது ஆத்மா சம்மந்தப்பட்ட ஒரு சில இது இருக்கணும். ஒரு துராத்மாக்கள் அங்கே இருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் இல்லைன்னா காக்கை வராமல் இருக்கும். நம்மளுக்கு என்னைக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம காக்கை வராமல் போதோ, உயிர் பறவையினங்கள் வராமல் போதோ, பள்ளி இல்லாமல் போதோ, அங்கே நமக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று நம்ம வீட்டை துராத்மாவோ இல்லை துர்சக்தியோ நம்ம வீட்டில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு எளிதாக நம்ம புரிந்து கொள்ள ஒரு விஷயம். இதுதான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம களையும் போது நல்லாயிருக்கும். நீங்கள் அதை தான் சொல்லலையா, நம்ம இப்போ சப்ஜெக்ட்லேருந்து நிறைய எங்கே போயாச்சு. அந்த 3 பிண்டத்தை அவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி வச்சுட்டு இவங்களோட அன்றாட வேலையை இது பண்ணுங்க. இப்போது இது போக இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நாம் இந்த அமாவாசை இருந்தது, அந்த அமாவாசைக்கு இந்த பிண்டம் வைக்கிறது, காகைக்கு சாப்பாடு வைக்கிறது முதல் சொன்னதே நம்ம தான். இப்போ அதைத்தான் வாழையாடு எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சோம். பரவாயில்ல, அது ஒரு நல்ல விஷயம். யார் சொன்னா என்ன எடுத்துக்கிறேன். நான் சொன்னேன்னா நான் சொல்லலை, என்னோட அப்பன் சித்தன்மார்கள் சொல்லி வச்சுதான் நான் அது ஒரு விஷயமா ஒரு கருவியை டூலாக தான் கொண்டு சேர்க்கிறேன். இந்த மாதிரியான ஒரு விஷயம் அமாவாசைக்கு ஒரு பெரிய தயிர் சாதத்தில் கொஞ்சம் எள்ளு கலந்து நீங்கள் மாதம் அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் காக்கைக்கு வச்சுட்டு வர்றது ஒரு நல்ல சிறப்பான. அது கூட பிரண்டை துவையல் முடிஞ்சால் வைங்க, கொஞ்சம் தண்ணியை வைங்க, கண்டிப்பாக காக்கை எடுக்கும். ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கு உண்டான வழிவகுக்கும். அந்த முன்னோர்களின் ஆசை கிடைக்கும். இப்போ இந்த தர்ப்பணம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் நம்ம செய்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அவங்க தான் ப்ராப்பராக செய்வாங்க. இப்போ என்னுடைய பேரண்ட்ஸுக்கு ஆண் வாரிசு இல்லை, நான் பெண் வாரிசு மட்டும்தான். அப்போ பெண்கள் இல்லை, இப்போ ஆண்கள் ஏதோ உடம்பு முடியல, அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஸோ அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யலாமா சார்? இப்போது பெண்கள் அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தான், இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் உருவானது கிடையாது, உருவாக்கப்பட்டது நம்மளோட தேவைக்காகப்பட்டது. இதில் ஆண் பாலினம் பெண் பாலினங்கிறதுலாம் இந்த ஒரு விஷயமே கிடையாது. அப்படி என்னென்னா அந்த சுடுகாட்டுக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கு இவங்க போய் செய்கிறது கொஞ்சம் அது அசௌகரியமாக இருக்கிறதுங்கிறதுனால அது செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதான் சொன்னாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இது பெண்களும் செய்யலாம், பெண்கள் செய்யக்கூடாதுங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ இதெல்லாம் பெண்கள் செய்யலாம் அப்படின்னாக்கா அப்படி யாரா செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பார்த்தாக்கா என் வீட்டிலேயே எங்கள் அப்பா இது வரைக்கும் அவங்க பெற்றவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் அவர் போய் செய்ய மாட்டார். அவர் ஒரு மாதிரியான கொள்கை உடையவர். அவர் பார்த்தீங்கன்னாக்கா கொள்கை உடையவர்னா அவர் கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டான், அவங்க வேற கதைக்கு போயிடுவானுங்க. கடவுள் பற்று உள்ளவர், அந்த ஒரு சில விஷயத்த அவர் செய்யறது இல்லை. ஆனால் இதை முன்னின்று யார் செய்கிறாங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் செய்வாங்க. இப்போ ஆடி 18 அன்னைக்கோ ஆடி வெள்ளி அன்னைக்கோ இப்போ நீங்கள் காலையில் நான் கூப்பிடும் போது தான் நான் கோயிலில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி எனக்கு கூப்பிடாத, இன்றைக்கி ஃபுல் டே கூப்பிடாத, சாயந்தரம் கூப்பிட்டு நான் கோயிலில் இருக்கேன். இப்போ அந்த மாதிரி அவங்க அதுக்குண்டான கடமையை வருடம் அந்த தேதி தெரிஞ்சு அந்த கரெக்டாக அந்த விஷயத்தை செஞ்சிட்ருக்காங்க. இப்போது இதுவே ஒரு எடுத்துக்காட்டு தானே. இப்போ பெண்கள் செய்யக்கூடாதுன்னா பெண்கள் செய்கிறாங்க, நல்லா தான் இருக்கு. இப்போ வருஷம் எங்கள் அம்மா என்னைக்கு அவங்க மாமனார் இறந்தாங்களோ அதுலேருந்து அவங்க மாமனார் மட்டும் இல்லை, அவங்க மாமியார் எல்லாத்துக்குமே வருடம் இவங்க தான் செஞ்சாங்க. அவங்க இப்போ எங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. அம்மா மட்டும் அதை நம்ம வருடம் அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்குண்டான பலனையும் அவங்க அறுவடை செஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். அவங்க இப்போ 2 பேருமே என்னால் சுபோகமாக நான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்குண்டான
ஆசீர்வாதமும் அந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ இதுவே ஒரு எடுத்துக்க நான் வெளியில் எங்கேயுமே யாரையும் நான் சொல்ல போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறேன். என் குடும்பத்தில் என் சார்ந்து பெண்கள் செய்கிறாங்களா, என் தாயார் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்குண்டான பலன் அனுபவிச்சுருக்காங்க. நீங்கள் மற்றவங்க ஏதாவது சொல்கிறான், அந்த மூடத்தனமாக சொல்கிறான்னா அதெல்லாம் தூக்கி போட்டு உங்களுக்கு என்ன மனதில் என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இதை செய்யலைனாலும் தப்பு இல்லை. இப்போது இன்னமும் இதில் ஏதாவது ஒரு ஐயப்பாடு இருந்தாக்க தினம் தினம் ஒரு கைப்பிடி மிச்சரோ இல்லைன்னா காரச்சோ தினமும் காலையில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ நீங்கள் இருக்கிற இடத்துலையே காக்கைக்கு அள்ளி போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இதை விட இதுக்கு ஈஸியான வழி எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். பொதுவாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் தான். கடவுளுக்கு நம்ம நேரடியாக கான்வர்சேஷன் பேசக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆடி 18க்கு நிறைய பொருட்கள் வாங்குறவங்க இருப்பாங்க. இந்த ஆடி அமாவாசைக்கு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சில குழப்பங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு என்னடா தீர்வு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு நேர்காணல் கண்டிப்பாக ஒரு பதிலை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.